கர்த்தர் நாமத்தை மகிமையுள்ளதாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாலு பிரவேசிக்க இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். ஏசியா தீர்க்கதரிசி 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணல் தனியாக இருந்தாலும் அவர் மீதியாக இருப்பவர் மாத்திரம் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவை நிறைந்து நீதியேடு புரண்டு வரும். இறை சுமக நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், இஸ்ரவேலே, உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணல் தலையாக இருந்தாலும் அவர்கள் மீதியாக இருப்பவர் மாத்திரம் திரும்புவார்கள். ஆகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற என் ஜனம், அசிரியனுக்கு பயப்படாதே. அவன் உன்னை கோலால் அடித்து எய்ப்தியரை போல் தன் தண்டாயத்தை உன்மேல் ஓங்குவான். இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவ சன்னிதானத்துக்குள்ளாக இந்நாட்களில் இயேசு கிறிஸ்துவரை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கிறிஸ்துவ மண்டலம் ஏசாயா தீர்க்கதரிசி பொதுவாகவே நிறைய காரியங்களை கடைசி காலத்தை சார்ந்தவைகள். அதன் அடிப்படைகளை சொல்கிறார். இஸ்ரவேலே, இஸ்ரவேல்னா யாரோ தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனம். பல மார்க்கங்களாக, சபைகளாக, கூட்டங்களாக தேவனை தொழுது கொண்டிருக்கிறார்கள். அப்படி காணப்படுகிற இந்த ஜனங்கள் அவருடைய நிறைவு சொல்லுகிறார். மணல் தனியாக எப்படி மணலை எண்ண முடியாதோ அதேபோல் தேவோட ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்களில் ஒரு 800 கோடி மக்கள் தாண்டி போயிட்டுருக்கிறாங்க. ஏறத்த ஒரு 400 கோடி மக்கள் மேலே இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். பல சபை ஸ்தாபனங்கள் எல்லாருடைய நோக்கம், எந்த சபையாக இருந்தாலும் நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இயேசு வருவார், அவர் வரும்போது நம்ம எல்லாம் எதிர்கொண்டு போய்விடலாம் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் இப்படி காணப்படுகிற சூழ்நிலை வேத வார்த்தை நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் மனநல் தனியாக இருந்தாலும் அதில் மீட்டுக்கொள்ள போகிற என்னால் சந்திக்க போகிற ஜனங்கள் ரொம்ப சொற்பம் என்று சொல்லுகிறார். ஆனால் நாட்களை பார்க்கிற சபையை எடுத்துக்கொண்டாலும் தடிக்கு விழுற இடத்துல சபை இருக்கு. இன்னைக்கு வலது கைக்கு இடது வித்தியாசமாக ஜனங்கள் இருக்கிறார்கள். கிறிஸ்துவ நாடுகளே 100 நாடுகள் இருக்கிறார்கள். மற்ற இருக்கிற 247 நாடுகளில் பாக்கி இருக்கிற நாடுகள்லாம் இயேசு அதிகமாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள், இல்லை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலைகளை வேதம் நமக்கு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய திரளான கூட்டங்களை காணப்பட்டாலும் தேவனுடைய வரிகளை எதிர்கொண்டு போகிற சொற்ப ஜனம் அல்ல. பலவிதமான கோடிக்கணக்கான சபைகள் ஸ்தாபனங்கள் இருந்தாலும் யார் மீட்டுக்கொள்ள போகிற என்ற வார்த்தையும், கோடிக்கணக்கான 800 கோடி மக்கள் இருந்தாலும் எவ்வளோ ஜனங்கள் மீட்டுக்கொள்ள போகிறாங்க என்று வேதம் சொல்லுவதை நான் பார்க்க போகிறோம். ஏன்னா வேதம் தான் நமக்கு முக்கியம். இவ்வளோ பெரிய திரளான மணல் தனியாக மணலை எண்ண முடியாது. அப்படிப்பட்ட தேவ ஜனங்களும் சபையும் காணப்பட்டாலும் தேவன் எதிர்பார்க்குற சபை என்ன, தேவன் மீட்டுக்கொள்ள போகிற ஜனம் என்ன என்பதை நாளுக்கு நான் தியானம் செய்ய போகிறோம். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8லேருந்து வாசிப்போம்.
நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இடையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதில் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும் என்றார். இங்க பார்க்கிறோம், ஏசியா தீர்க்கதரிசிக்கு யெகோவா தேவன் தன்னை காண்பிக்கிறார். அதை பார்த்து சேனையில் கருத்து எவ்வளவு பெரிய பரிசுத்தர் என்று சொல்லி, நான் அசுத்த உதவுள்ள மனிதன் என்று அவன் அங்காளைக்கிறான். என் அக்கிரமது பாவத்தை யார் நிவர்த்தி செய்வார் என்று அவன் தெய்வ சமத்தை பார்த்து பயப்படுகிறான். அப்போ ஒரு தூதன் கடந்து வந்து ஒரு நெருப்புத்தொள் எடுத்து வந்து அவன் உதரலை தொட்டு உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இப்போ திடீரென்று ஒரு சத்தம் உண்டாகுது. நான் யாரை இந்த பூமிக்குள்ளாக அனுப்ப என்று கேட்கிறான். அப்போ அடியவன் இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். நீ போய் இந்த ஜனங்கள் நோக்கி, நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார கண்டு அறியாமல் இருங்கள் என்று, இந்த ஜனங்கள் தங்கள் கண்களை காணாமல் தங்கள் காதுகளை கேளாமலும் தங்கள் இருதயத்தை உணர்ந்து குணப்படாமல் அவருடைய இருதயத்தை கண்களை என்ன பண்ண மூடி போடு என்று சொல்லுகிறான். ஆண்டவரே, இது எது வரைக்கும் இருக்கு கேட்கிறான். தேசங்கள் அழிந்து பட்டணங்கள் குடியில்லாமல் மனுஷன் சஞ்சரிப்பு இல்லாமல் இருக்கிற வரைக்கும் என்னை அறிந்து கொள்ளாத அவர்களை மூடி போடு என்று சொல்லுகிறார். ஆகிலும் அது 10ல் 1 பங்கு இருக்கும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்பட வேண்டும். கர்வாலி மரம் அரச மரம் வெளியேற்று போன பின்பு அடிமரம் இருப்பது போல ஒரு பரிசுத்த மரமாக இருக்கும். 10:1 தான் மீட்பு. மீட்கப்படுற 1% அதை அக்கினினாலே புடமிடு. அப்போ அது எப்படி காணப்படும்னு பார்த்தீங்கன்னா, அரச மரம் அத்தி மரம் போல காற்று மழை புயல் எது அடித்தாலும் அதை சாய்க்க முடியாத அளவுக்கு யார் நிற்கிறார்களோ அவர்களை மாத்திரம் என் சமூகத்தில் கூட்டி சேரி என்று சொல்லுவதை பார்க்கிறோம். ஏசியா 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் ஒலிவ மரத்தை உழுக்கும்போது நுனிக்கொம்பிலே 2-3 காய்களும் காய்க்கிற அதன் கிளையிலே 4-5 காய்களும் மீதியாய் இருப்பது போல அதிலே பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஒலிவ மரத்தை ஒழுக்கும் போதும் நுனிக்கொம்பில் 2-3 காய்கள் காய்க்கிறதன் கிளைகளில் 4-5 காய்களும் மீதியாக இருப்பதை போல அதன் பின்பறிப்பு கொஞ்சம் மீதியாக இருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் சொல்லுகிறார். இறைமார்க்கம் சொல்லப்படுகிற எல்லாரும் இயேசு வந்தால் போகலான்னு எதிர்பார்க்கிறோம். இந்திய ரசிக்கப்படணும், வடகொரியா தென்கொரியாலாம் சொல்கிற நல்ல விஷயந்தான். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிறது ஒரு ஒலிவ மரம், ஒரு ஆலமரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம சார்பாக சொன்னால் தெரியும். புளிய மரத்தை பார்த்தீங்கன்னா காய்ச்ச பிறகு உழுக்குவாங்க, எல்லாம் கொட்டிடும். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, 1-2 அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும். அதை போல் பூமியினுடைய நிலைகள் நிலைப்பாடுகள் சூழ்நிலையில் வியாதிகள் அக்கிரமம் அநியா பாவத்தினாலே எல்லாரும் விழுந்து போகிறாங்க. தேவனை சார்ந்து உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற கடைசி பறிப்புக்காக 1-2 இருப்பது போல அவர்கள் மாத்திரம் தான் மீட்டெடுத்து கொள்வார்கள் என்று பார்க்கிறோம். நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்பது நல்லது. இருக்கிற 244 மீட்டாலும் நல்லது தான். ஆனால் காலத்தின் அடிப்படை கட்டாயத்தை அப்படி நிற்க முடியாது. கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு கூர்மையான மார்க்கம், ஒரு உன்னதமான பரிசுத்தம், ஒரு பலமுள்ள நீதி. இதை நாம் நிற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு தேவனை உறுதியாக பற்றி கொள்ளுகிறோமோ அவர்கள் மாத்திரம் நிற்க முடியும். இல்லைன்னா நாம் தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் ஆவிக்கிற வாழ்க்கை இழந்து போவோம் என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசி. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார்.
இங்கே பார்க்குற ஆமோஸ் தீர்க்கதரிசிகளும் அறிவிக்கிற பிரகாரம் நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேர் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தார இருக்க மீதியாயிருப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே சொன்னார், இஸ்ரவேலில் மணல் துணையாக காணப்பட்டாலும் என் வரிகளை எத்தனை பேர் மீந்திருப்பார் என்று கேட்கிறார். 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் 10 பேரில் ஒருவன். அதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். கடைசிகள் ஆவிக்கிற மண்டலத்தில் தேவனை எதிர்கொண்டு கடந்து போகிற வாழ்க்கை ஒரு ஆலமரம், அரச மரம், ஒலிய மரம் போல நிற்கப்பட வேண்டும். அது நுனிக்கும்பல இருக்கிற ரொம்ப உறுதியாக காணப்படுற 1-2 காய் இருப்பது போல தேவ ஜனங்கள் 10:1. 10 பேர் இருந்தாலும் ஒருத்தவன் தான் எடுத்துக்கொள்ளப்படுவான். அப்படிப்பட்ட நிலைகளை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை நாம் கடந்து போவதாக வேதம் சொல்லுகிறது. நாம் எங்கே எந்த நிலையில் இருக்கிறோம் எனவும் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏசியா தீர்க்கதரிசி 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும். ஒலிவ மரத்தை உழுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீதியாய் இருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்கள் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். இங்கே பார்க்கிற ஏசியா பக்தன் மூலமா அறிவிக்கிற பிரகாரம் ஒலிவ மரத்தை ஒழுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீர்ந்த போதும் பின்பறிப்பு கொஞ்சம் மீதியாக இருப்பது போல தேசத்துக்குள்ள இந்த ஜனங்கள் நடுவிலே கொஞ்சம் மீதியாக இருக்கும். அல்ல முதலாக காணப்படுகிற பறிப்பு, முதலாவது நடைமுறைப்படுத்துகிற முதல் பறிப்பு கடந்து போய் 2ஆம் பறிப்பை கொஞ்சம் மீந்திருக்கும். அதே போல் என் நாட்களை என் வரிகளை பார்த்தீங்கன்னா அவருக்கு மாத்திரம் என் சொந்த ஜனங்களாக இருப்பார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் இறைசமும் சொல்லப்படுகிற மணல் துணையாக காணப்படுற தேவ ஜனங்கள் இறைமாருக்கு நான் வாக்கு கொடுக்கிற பிரகாரம் 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் 10 பேரில் ஒருவன் தான். இது நான் வேதத்திலிருந்து அறிந்திருந்தாலும் தேவனை நேரடியாக அறிவித்த ஒரு சம்பவம். ஆவிக்கிற மண்டலத்தில் இருக்கிற தேவ ஜனங்கள் இயேசு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பெந்தகோஸ்து சபையெல்லாம் சொன்னார், அங்கே இருக்கிற 100 பேரில் 10 பேர் தான் மீட்டுக்கொள்ளுவேன், 10 பேரில் ஒருவன் தான் மீட்டுக்கொள்ளுவேன் என்று இறைசமு நமக்கு நேரடியாக சொல்லப்பட்ட சம்பவங்கள். இல்லை ஆவிக்கிற வாக்கு நாம் எங்கோ நிற்கிறோம், ஏதோ நோய்க்கு ஓடிக்கொண்டிருக்கிறோம், தேவனை நாம் எப்படி பற்றி கொண்டிருக்கலாம் ஆராய்ந்து கொள்ளப்பட வேண்டும். ஜனத்துடைய நிலைகளை சொல்லிட்டார். அந்த ஜனத்தை எப்படி தன் சபைகளை மீட்க போகிறார். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஜனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்களுக்கு எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ள ஒரு புருஷனை கண்டேன், இவர் எல்லாருக்குள்ள ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. ஞானவனாகிய சாலமோன் சொல்லுகிறார், 1000 மனிதருக்குள்ளாக ஒரு புருஷனை பார்த்துட்டேன், ஆனால் 1000 பெண்களுக்குள்ளாக ஒரு பெண்ணை நான் இன்னும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறார். இது சொல்லப்படுகிற ஆவிக்குரிய அர்த்தம் 1000 மனுஷருக்குள் ஒரு புருஷன் என்று சொல்லுகிற இயேசு எப்படிகிறது. 1000 பெண்களுக்குள்ளாக ஒரு பெண் என்பது இயேசுவை சந்திக்க எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கிற தன் மனவாட்டியை சொல்லுகிறார். அது நாட்களில் பல ஆயிரக்கணக்கான சபைகள் காணப்பட்டாலும் இயேசு யாருக்காக வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனவாட்டிக்காக தான் வரப்போகிறார். இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அறிந்து தேவ சுமந்து நாம் கடந்து போகப்பட யார் அந்த மனவாட்டி, அவர் எங்கே எழுதி வைத்திருக்கிறார், அவர் என்ன சொல்லியிருக்க நாம் அறிந்தாதான்
நான் மனவாட்டிக்குள்ளே போய் ஐக்கியமாகி தேவனை நாம் சந்திக்க முடியும் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். உன்னத பாட்டு 6ஆம் அதிகாரம் 8 வாசிப்போம். ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்கு தொகை இல்லை. என் புறாவோ என் முத்தமியே ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரிகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்தனை போல் அழகும் சூரியனை போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்சை செடிகள் துளிவிட்டு மாதுளம் செடிகள் பூத்துதா என்று ராஜஸ்திரிகள் 60 பேரும் மறுமணியாட்டிகள் 80 பேரும் கண்ணீருக்கு தொகை இல்லை. என் புறாவை என் உத்தமையை ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவளை தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளை கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரும் மறுமணியாட்டி அவளை போற்றினார்கள். சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகளை பிறகு படையவளை கெடியும் உள்ளவாய் அருணோயுதம் மூலம் உதிக்கிறவளை யார் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற நாளுக்களை எல்லாரும் தன்னை மனவாட்டி என்றே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? மணவாளன் இயேசு வெளிப்பட போகிறார், மனவாட்டி ஒருத்தி என்று சொல்லுகிறார். சபைகளை ஒரு சபையில் ஒருத்தவனை ஏற்றுக்க மாட்டார்கள், சோத்திரம் சொல்ல மாட்டார்கள். காரணம் வேதத்தின்படி நடக்காத காரணம். பல ஸ்தாபனங்கள் சபையாக பிரிந்திருக்க காரணம் வேதத்துடைய கைக்குள்ள அடிப்படை உபதேசம், அடிப்படை வாதத்தினாலே நீ உலகம் கிறிஸ்தவனால் பிரிந்து கிடக்கதா பார்க்கிறோம். ஒரு டிஎல்சி ஆர்சிக்காரனை பார்த்து பெந்தகோஸ்காரன் சொல்லி நீ பரலவம் போக மாட்டா அப்படிமா. ஏன் போக மாட்டேன்னா அவன் முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்கல, ஆவியன் என்று பெற்றுக்கொள்ள என்று சொல்லுவார்கள். பெந்தகோஸ்காரன் பார்த்தா அதை விட மோசமான ஆள். மனம் திரும்பது கொண்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துருவான். 3 மாதம் 6 மாதம் 7 வாரம் இப்படிப்பட்ட தவறுதலாக பயன்படுத்தி தெய்வத்திடத்தை அப்படியாக குலைத்து போடுகிறார்கள். வெளிப்படுத்துகிற 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரமும் உள்ள கிரீடமும் இருந்தன. இங்க பத்மதி விளக்காபுர யோவானுக்கு தேவன் காண்பிக்கிறார். அன்று ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களுக்கு சந்திரனும் அவள் சிரசிலும் 12 நட்சத்திரங்கள கிரீடம் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவனை அடைந்து பிள்ளை பெற வருத்தப்பட்டு அலறினாள். யோவானுக்கு ஒரு தரிசனத்தை காண்பிக்கப்படுகிறது. வானத்தில் ஒரு பெண் இருக்கிறாள், ஒரு சூரியனை அணிந்திருக்கிறாள். அவளுடைய பாதங்களில் சந்திரன் இருக்கிறது, அவள் தலையில் ஒரு கிரீடம் இருக்கிறது, அதில் 12 நட்சத்திரம் இருப்பதாக பார்க்கிறோம். அதான் கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியானவள், வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அவள் தான் சூரியனாக நீதியை அணிந்து கொள்ளப்பட வேண்டும். தன் வாழ்க்கையில் ஒரு பழுது இல்லாமல் தன்னை அவள் பாதுகாத்து கொள்ளப்பட வேண்டும். பூமியில் உண்டாகிற எல்லா அக்கிர பாவத்துக்கும் தான் உடன்படாமல் உறுதியாக நடந்து போகிறாள். 12 அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கை கொண்டு ஒரு ஜெயங்குளிர வாழ்க்கை அடைந்து அவள் வெற்றியை காண்கிறாள் என்று பார்க்கிறோம். இவளே மனவாட்டி. இறைமார்க்கம் கிறிஸ்தவ மண்டலமாகிய யாரும் மனவாட்டி என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எல்லாரும் தன்னை மனவாட்டின்னு சொல்லுகிற இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கான்னு பார்க்கணும். பேர் வைப்பதனால சொல்லிக் கொள்வதனாலே ஒருவனும் போக முடியாது. வேதத்தின்படியான வாழ்கிற ஒரு வாழ்க்கை. வெளிப்படுத்தின 21ஆம் அதிகாரம்
9, 10 வாசிப்போம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறதை பின்பு கடைசியான 7 வாதைகள் நிறைந்த 7 கலசமுடைய அந்த 7 தூதர் ஒரு என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுவிடன மனைவியாகிய மணவாட்டியை அவனுக்கு காண்பிக்கிறேன். யோவானுக்கு அப்பி சொல்லிட்டார் 2000 ஆண்டுகள் முன்னாடியே. நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியர மனைவியாகிய மணவாட்டியை அவனுக்கு காண்பிக்கிறேன். பெரிதும் உயரமான ஒரு பருவத்தினுடைய ஆவியில் கொண்டு போய் தேவன மகிமை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம், அதே அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்தில் இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டி, அதாவது தேவனுடைய மணவாள இயேசு கிறிஸ்து சந்திக்க போகிற மணவாட்டி புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் என்ற ஒரு நாமத்துக்குள்ளாக தேவன் சபையை ஸ்தாபித்து பூமியில் இருக்கிற எல்லாத்தாலும் ஒன்று இணைக்கிறார். அதெல்லாம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கமாக எழுதப்பட்ட தேவனுடைய சத்தியம் எனக்கு தெரியாது என்று நான் அறியலை என்று எந்த ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். அந்நாட்களில் 7 ஸ்திரீகள் ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள். அந்நாள 7 ஸ்திரீ ஒரு புருஷனை பிடித்து, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசி எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உன் பேர் மாத்திரம் எங்கள் விளங்க கடவுது. அதெல்லாம் இறைமார்க்க நாம் சொல்லப்படுகிற கடைசி காலத்தில் தன் மனவாட்டியை பிடித்து கொள்கிறார்கள். உன் பேர் மாத்திரம் எங்களுக்கு விளங்கட்டும், எங்கள் நிந்தைகள் நீங்கும்படியாக உன் பேரை மாத்திரம் நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் இறைமார்க்க நம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எல்லாம் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 46ஆம் அதிகாரம் 9 வாசி. உந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளெல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவனை நினைவுங்கள். நானே தேவன், வேறொரு இல்லை. நானே தேவன், சமானம் இல்லை. உராஞ்சுகிற பச்சை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனையோட மனுஷன் தூர தேசம் வரவழைக்கிறாய் இருக்கிறேன். அதை சொன்னேதன் திட்டமனை நிறைவேற்றி கொடுப்பேன் என்று பார்க்கிறோம். கடைசி காலத்தில் காணப்படுற மனவாட்டியானவள் தூர தேசத்திலிருந்து கிழக்கு தேசத்திலிருந்து கடந்து வருகிறது. இதெல்லாம் எருசலேமில் எழுதப்பட்ட மையப்படுத்தப்பட்டது. அருமரிச்சகர இயேசு கிறிஸ்து பிறப்பை கிழக்கு தேசத்து சாஸ்திரிகள் போய் தான் அதை உறுதிப்படுத்தினார்கள். அதேபோல் மீண்டும் 2ஆம் வருகையை கிழக்கு தேசத்திலிருந்து ஒரு மனிதனை எழுப்பி தன் மனவாட்டியை கட்டி அதை நிறைவு செய்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 41ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபத்து வந்து பின்பு பேச கடவர்கள். நான் ஒருமிக்க நியாயசனத்துக்கு முன்பாக சேருவோம். கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதபடியில்
கிழக்கு தேசத்தினது நீதிமானை எழுப்பி தமது பாதப்படியில் வரவழைத்தவர் யார்? ஜாதிகள் அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவன் பட்டயத்துக்கு தூசி அவன் வில்லுக்கு சிதடிக்கப்பட்ட தாளடியமாக்கி அவனை துரத்தவும் தான் கால்கள் நடவாதிருக்கிற பாதையை சமாதானத்தோடு நடக்கவும் பண்ணுவான். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் கடைசி காலக்கானது மணவாட்டியானவள் கிழக்கு தேசமாய் தூர தேசத்திலிருந்து வரவழைத்து அவன் வழிகளாம் செவைப்படுத்தி பூமியில் இருக்கிற ராஜாக்களுக்கு அதிபதிக்கு ஆண்டவனாக்கி என் தெய்வத்திடத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்கிறார். ஆனால் மணவாட்டின் நிலையில் நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். மீகா தீர்க்கதரிசி 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாக பர்வதங்களுக்குள்ள ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கெல்லாம் உயர்த்து எல்லா ஜாதியும் ஓடி வருவார்கள். மணவாட்டி என்பதற்கு அடையாளமே நீ பூமியில் இருக்கிற எல்லா சபைகளையும் மேலாக அவள் உயர்த்தப்பட வேண்டும். ஒரு பலமுறை கிரியைகளை இயேசு கிறிஸ்து நாட்கள் அப்போஸ் பேதுரு பவுல் நாளுக்கு நடந்தது போல ஒரு பலமுறை கிரியை நடக்கப்பட வேண்டும். அதுவே மணவாட்டியிடம் நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். சும்மா நான் மணவாட்டியோ மணவாட்டி சொல்லலாம் திருட்டு பயணங்களா ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள். வேதம் எழுதப்பட்டவர் சொல்லப்பட்ட பிரகாரம் ஒரு அடையாளம் இருக்கப்பட வேண்டும். அவர் சூரியனை அடிந்திருக்கப்பட வேண்டும். அவருடைய பாதங்களை சந்திரன் இருக்கப்பட வேண்டும். இப்படிப்பட்ட ஜெயங்குளர வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதே மணவாட்டி. சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். தீருக்குமாரத்தை காணிக்கை கொண்டு வருவாள். ஜனங்களும் ஐஸ்வர்யவான்களும் உன் தெய்வ நாடி வணங்குவார்கள். ராஜகுமாரத்தை உள்ளான பூர்ண மகிமுள்ளவள், அவள் உடை பொற்சரியாய் இருக்கிறது. சித்திரத்தையால் தரித்தவளாய் ராஜாவிடத்தை அழைத்து கொண்டு வருவா. அவள் பின்னாலே சொல்லும் அவளுடைய தோழிகளும் கன்னிகளும் இடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற பிரகாரம் கடைசி கால மணவாட்டியானவள் பூரண மகிமை உள்ளவள், ராஜகுமாரித்தி, சித்திர தையலாடை தரித்தவளாய் தான் மணவாளை இயேசு கிறிஸ்து கொண்டு வரப்படுவாள். எல்லாம் நாட்களில் வஞ்சகமும் சூதகமாக சாத்தான் செய்து கொண்டிருக்கிறார். பூமியில் இருக்கிற எல்லாருமே தன்னை மணவாட்டி என்று ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்குற ஜனங்கள் வீழ்த்து கொள்ளப்பட வேண்டும். கடைசி கால மணவாட்டி என்பது புறஜாதியில் தோற்றுவிக்கப்பட வேண்டும். கிழக்கு தேசத்திலிருந்து கடந்து வரப்பட வேண்டும். தான் சூரியனையும் நீதியை அணிந்திருக்கப்பட வேண்டும். அவள் வாழ்க்கையில் பழுதொன்று காணப்படக்கூடாது. எத்தனை சபைகள் தேவனை சொல்ல முடியும், ஒருவனும் சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட ஒரு அலங்கரிப்பான ஒரு வாழ்க்கை நாம் உருவாக்கப்பட வேண்டும். அப்படி காணப்படுறவளே மணவாட்டி. யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். சீயோனிலே எக்கால ஊதுங்கள், என் பரிசுத்த போது எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்துக்கெல்லாம் தத்தளிய கடவார்கள்.
கர்த்தருடைய நாள் வருக சமயமாக இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தாரமான நாள். விடியற கலவையில் பருவங்களை பரவது போல ஏராளமான ஒரு பலத்த ஜாதி வரும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இறை சமூக நடைமுறைப்படுத்துகிற கடைசி கால மனவாட்டி தான் சரீரமாக சபையை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் தேடி வருவார்கள். ஒரு பருவதம் தொடங்கி மறுபருவம் தேடி வரும். மீகா 7:11 பார்க்கிறோம். உன் மதில்கள் எடுப்புக்கு நாட்கள் வருகிறது. எகிப்தில் நடைமுறைப்படுத்தினது போல நான் அதிசயங்களை காண செய்வேன். அவளே மனவாட்டி. ஆனால் இந்த கள்ள போதகர்களும் கள்ள சபைகளும் தோன்றி தெய்வத்திடத்தை சாத்தான் வஞ்சிக்கிறான். நாம் தெளிவடைந்து கொள்ளப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனம் மனத்தலையாக காணப்பட்டாலும் மீட்டு கொள்ளப்படுகிற சொற்பம் என்று சொல்கிறது. அதுவே தன் கடைசிகளை மனவாட்டிக்குள்ளாக நடைமுறைப்படுத்தி பூமியில் இருக்கிற 4 திசையில் இருக்கிற ஏசை 11 சொல்கிற பிரகாரம் என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன், அவளே உன்னதமான மனவாட்டியாக தேவனிடத்தில் மனமுடிப்பாள் என்று சொல்லப்படுகிறது. நாட்களை காணப்படுற கள்ள போதகர் கள்ள கிறிஸ்தவர்களாம் எழும்பி தேவ ஜனங்களை வஞ்சிக்க பார்க்கிறார்கள். நீங்கள் விழித்து கொள்ளும்படியாக நாம் அறிவிக்கிறோம். அதனால் கடைசி கால மனவாட்டி தான் புதிய பரிசுத்த நகர மனவாட்டி ஜபையுடைய என்ற பேரில் துவங்கப்பட வேண்டும் வேதம் சொல்லுது. நீங்களும் நானும் சொல்லலை. ஒரு பலமுறை கிரியை உண்டாகும். உலகம் உண்டான முதல் இப்படி கிரியை நடந்ததால் என்ற மீகாவில் சொல்லுகிறார். அவனுடைய கிரியைகளை நடைமுறைப்படுத்தி தான் தான் சொந்த ஜனங்களை ஒரு சமாதான வழியில் நடத்தி நாம் தேவனை சந்திக்க போகிறோம் என்பதை நாம் அறிந்து களி கூர்ந்து தேவனை சந்திக்க ஆயத்தப்படும்படியாக தேவன் வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.